விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாமினேஷன் தொடங்கியிருக்குல்ல? ஆமா, கட்சி எல்லாமே பரபரப்பா செயல்படவும் ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக நாதாக்கா 2 கட்சிகளுமே வேட்பாளர்களையே அறிவிச்சிட்டாங்க. நாதாக்கா ஓ, நாம் தமிழர் கட்சி. ஆமா, பாமகவை பொறுத்த வரைக்குமே என்டிஏ கூட்டணியில் நாங்க போட்டி போட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக சார்பில் யார் போட்டி போடுறாங்க அப்படின்னா அன்னியூர் சிவா அப்படிங்கிறவர் தான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. நம்முடைய வெற்றி வேட்பாளர் சிவா அவர்கள். இப்ப சிவா என்னன்னா இது வரைக்கும் எல்லாரையும் ஓட்டிக்கிட்டு இருந்தாப்ல, இப்ப அவரை ஓட்டணும். இப்ப எல்லாரையும் ஓட்டிட்டு இருக்கிறது, அப்படியே கமெண்ட் அடிக்கிறது. இப்ப பாரு எப்படி இப்ப அப்ப தனக்கு தரம் தெரியும். ஆக வெற்றி வீரர் வர இருக்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்களே. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்குமே சித்த மருத்துவர் அபிநயா அப்படிங்கிறவங்க தான் போட்டி போட போறாங்க. இவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், தர்மபுரி நாடாளுமன்ற தேர்தலில் சௌமியா அன்புமணி அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் அவங்க தான். பாமக பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி என்டிஏ கூட்டணியில நாங்க போட்டி போடுவோம், அங்க எங்களுக்கு செல்வாக்கு இருக்கு, நாங்க ஜெயிச்சே தீர்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அனைத்து தலைவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுவதற்கு ஆதரவு தெரிவித்து அதன் அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா, பாமகவை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் யார் அப்படிங்கிறது இன்னும் அவங்க அறிவிக்கல. ஓரிரு தினங்களில் கட்சியினுடைய வேட்பாளர் யார் என்பது குறித்து முறையான அறிவிப்பை எங்களுடைய கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அறிவிப்பார்கள். இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து தீவிர பணிகளையும் நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். கட்சியில் எல்லாம் வேட்பாளர்கள் அறிவிக்கிறதுல தேர்தல் வேலையில ரொம்பவே பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கே. ஆமா, சிலரை செதற விட்டுருக்காங்க அங்க இருக்கக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்கள். என்னென்ன பண்ணிருக்காங்க? புதுவிதமா ஏதாவது மனு தாக்கல் எல்லாம் செஞ்சிருக்காங்களோ? ஆமா, ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நீங்க என்னதான் டிஜிட்டல் இந்தியான்னு சொன்னாலும் டிஜிட்டலை நீங்க எல்லா இடத்துலையும் கொண்டு வரணும்ல. உதாரணத்துக்கு நீங்க அரசு அலுவலகங்களையும் நீங்க கொண்டு வரணும்ல. நாமினேஷன் பண்றதுக்கு நீங்க பணத்தை மட்டும் தானே கேட்குறீங்க, ஆனா ஏன் டிஜிட்டல் முறையில நீங்க வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவர் ஃபுல்லா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு, என்னென்ன கார்டு இருக்கோ எல்லாத்தையும் கழுத்துல போட்டுட்டு அந்த இடத்துக்கு ஒரு கவனத்தை ஈர்த்திருக்காரு. இதற்கு இவர் ஒரு காரணமும் கொடுத்திருக்காரு. மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு காய்கறி கடைக்கு போயிருக்காரு. அங்க டிஜிட்டல் இந்தியா எவ்வளவு வளர்ந்துருக்கு அப்படின்னு பாருங்க. மத்திய அரசாங்கம் டிஜிட்டல் மயம் வாங்கன்னு சொன்னது முருகன் மத்திய அமைச்சர் காரில் போறாரு, திடீர்னு நிற்கிறாரு, ஒரு காய்கறிக்கு விற்கிறவங்களை கூப்பிடுறாரு, பிஆர் கோட் வச்சுக்கணும், டிஜிட்டல் மயத்துக்கு வரணும்னு சொல்லிட்டார். கரெக்டாக சொல்லிட்டார். அவர் வரலையே இன்னும். ஒரு காய்கறி விற்கிற அம்மாவை நடு ரோட்டில் நிறுத்தி சொன்னதெல்லாம் பாராட்டக்கூடியது. ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுத்துட்டாங்க டிஜிட்டல் மயத்துக்கு வாங்க, அதெல்லாம் கரெக்டு. ஆனால் அரசாங்கம் இல்லையே, வரணும்ல. ரயில்வே ஸ்டேஷனில் போய் கிரெடிட் கார்டை கொடுத்தா மிஷின் வேலை செய்யலைங்கிறாங்க. இந்த டிஜிட்டல் மயம் வர்ற வரைக்கும் முதல் முறை டிஜிட்டல் மயம் வேணும்னு இது கொடுப்போம், இதை கொண்டாந்தே ஆகணுங்கிறது தான் என்னுடைய தீர்மானமா செய்யணுங்கிறதுக்காக. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே இதை செய்யணும். ஒருத்தர் என்னன்னா கார்டெல்லாம் கழுத்துல போட்டுட்டு வந்திருந்தாரு, இன்னொருத்தரை பார்த்தா சில்லறையை செதற விட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய சில்லறையை எடுத்துட்டு மனு தாக்கலுக்கு எல்லாம் வந்திருக்காரு. ஆமா, எலெக்ஷன் அப்படின்னாலே பணப்புழக்கம் அதிகமா இருக்குல்ல. அரசியல்வாதி கிட்ட இருந்து தேர்தல் அதிகாரி கிட்ட வரைக்கும் எல்லாத்துக்கிட்டே பணப்புழக்கம் அதிகமா இருக்கு. அதை கட்டுப்படுத்தணும், லஞ்ச ஒழிப்பு இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணுங்கிற அப்படிங்கிறதுக்காக அவர் சில்லறையாவே கொண்டு வந்திருக்காரு. அந்த சில்லறை கொண்டு வந்தது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் என்ன விட்டுருக்காரு. அதுதான் பெரிய கஷ்டமா இருந்திருக்கும். ஐயோ, இவங்க வேற வேட்புமனு தாக்கல் செய்ய நம்மள நாள் ஃபுல்லா வேலை வாங்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். இதுக்கிடையில யார் ஃபர்ஸ்ட் வந்தா, நான் தானே ஃபர்ஸ்ட் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் வேற நடந்திருக்கு அங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு இடையில. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தேர்தல் மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்டர் பத்மநாபன் அவர்கள் இங்கேயும் வந்துட்டாரு வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக. ஆமா, இவர் எதுக்காக நாமினேஷன் பண்ணிருக்காரு? பொதுவா தேர்தலில் நிக்கிறாங்க, போட்டி போடுறாங்க அப்படின்னா ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நிப்பாங்க. ஆமா, ஆனா இவர் நான் ஜெயிக்கவே கூடாது, தோல்விதான் அடையணும் அப்படின்னு ஒரு கொள்கையோடவே சுத்திட்டு இருக்காரு. ஜெயிச்சா ஒரு தடவை தான் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும், இதே தோத்தா நான் பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்காகவே போட்டிட்டு இருக்காரு. இன்று 242வது முறையாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட வந்துள்ளேன். இதுவரை வாஜ்பாய், நரசிம்மராவ், ஜெயலலிதா, கருணாநிதி, ஏ.கே. ஆண்டனி, பைலாரவி, எடியூரப்பா, பங்காரப்பா, எஸ்.எம். கிருஷ்ணா, விஜயமல்லையா, சதானந்த கவுடா, ஜெகதீஷ் ஷெட்டர், சித்தராமையா இவர்களெல்லாம் எதிர்த்து வேட்புமனு தாக்கல் செய்து உலக கின்னஸ் புக்கில் இடம்பெறுவதற்காக இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளேன். ஒருபோதும் வெற்றி பெறக்கூடாது, தோல்வி தோல்வி தோல்வி.
ஆமா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பா யாராவது போட்டிடுறாங்களா? போட்டிடுவாங்க, ஆனா வேட்பாளர் யாரு அப்படின்னு நாங்க சொல்லுவாங்க அப்படின்னு. ஓ ஆமால, அப்படியே தானே சொன்னாரு. சொல்லும்போது நாங்களே கூப்பிடுவோம், அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு இருக்காருல்ல. விரைவாக எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரிவிப்போம். ஆமா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. வரப்போற தேர்தலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நடந்து முடிஞ்ச தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக வாக்கு சதவீதம் நாங்க அதிகரிச்சுதாங்க இருக்கோம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேட்பாளரை வெற்றி செய்வதற்காக திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் அங்கே முகாமிட்டிருந்த காரணத்தினாலே எங்களுடைய மூத்த கட்சி நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் வேறு நாடாளுமன்ற தொகுதியில் போய் பிரச்சாரம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. இருந்தாலும் இத்தனைக்கும் இடையில்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1% வாக்குகள் கூடுதலாக பெற்று இன்றைக்கு வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கின்றது. இப்ப ஏன் தோத்தீங்க அப்படின்னு கேட்டா, டக்குன்னு 2014க்கு 2019க்கு தான் போயிருக்காரு. ஆமா, 2014ல பாத்தீங்கன்னா நாங்க தான் முதல் இடத்துல இருந்தோம். 2014ல இதே கோவை நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்துக்கு தான் வந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. அதற்கு அடுத்த வாக்குகள் பெற்றவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். அதே மாதிரி 2019லயும் ஒரு டேட்டா பேஸ் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் வந்த பொழுது 234 சட்டமன்றத்தில் 2 இடத்துல நாங்கள் வெற்றி பெற்றோம். இந்த முறை 2024 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஏற்கனவே அமைச்ச கூட்டணியில் இல்லை, 2019 அமைக்கப்பட்ட கூட்டணி இல்லை. அப்ப 2 இடம் தான் வெற்றி பெற்றோம் 2019. இப்போ 2024 அதிமுக 8 இடத்துல வெற்றி பெற்றிருக்கு சட்டமன்றத்தில், கூட்டணி 2 இடத்துல வெற்றி பெற்றிருக்குது. ஆக அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 10 இடத்துல சட்டமன்றத்தில் நான் வெற்றி பெற்றிருக்கிறோம். நடந்தது என்னமோ நாடாளுமன்ற தேர்தல், ஆனா சட்டமன்றத்தில் 10 தொகுதிகள் நாங்க தானே ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிறாரு. நடந்ததே நாடாளுமன்ற தேர்தல்னு சொல்லிட்டீங்க, அதுல எப்படி சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியும்? அதாவது ஒவ்வொரு எம்பி தொகுதிக்குள்ளேயும் 6 எம்எல்ஏ தொகுதிகள் இருக்கும். அதுல எதுல எல்லாம் லீடிங்ல வந்திருக்காங்களோ அதையெல்லாம் கால்குலேட் பண்ணி சொல்றாரு. அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? அதிமுகல யாரெல்லாம் தனித்தனியா பிரிஞ்சாங்களோ அவங்க எல்லாம் ஒண்ணு சேர போறாங்களாமா. சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், இபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள். அப்படியே அதுக்குதான் ஒரு குழுவெல்லாம் ஆரம்பிச்சு கடிதம் எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வேற போயிட்டு இருக்கே. அதான் ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த குழுவை பத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு? எல்லாம் ஒரு குழு இருக்கா? ஏங்க அதெல்லாம் ஒரு குழுவா? ஏங்க நீ கேள்வி கேட்கலாமா? ஏங்க ரோட்ல போறவங்க வரவங்க ஒரு குழு அமைச்சா ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிட்டு தான் இருக்கணும். அது யாரு சொல்லுங்க பார்க்கலாம். பாத்தீங்களா எஸ்பி அவங்கள நான் எப்படி டைவர்ட் பண்ண பாத்தீங்களா அப்படின்னு காதுக்குள்ள சொல்லிட்டே போறாரு. ரீசெண்டா அமித்ஷா அவர்கள் தமிழிசை அவர்களை கண்டிச்சார் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருந்தது. ஆமா, 2 பேருக்கு ஏதோ பிரச்சனை, அவங்க பேசுறதுனாலதான் அந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆளாளுக்கு ஒரு கருத்து சொன்னாலும் அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழிசை அவர்களுக்கும் மோதல் முற்றிருச்சு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள் தமிழிசை அவர்களை சந்திச்சு ஒரு பொக்கை ஒன்று கொடுத்திருக்காரு. திரும்பி தமிழிசை அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு புத்தகத்தையும் பரிசாக கொடுத்திருக்காங்க. அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற வரி தான் ரொம்ப முக்கியம், அதை நல்லா கவனிங்க. அதுல என்ன எழுதியிருக்கு? வாய்ஸ் ஃபார் ஆல் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னா என்ன? எல்லாத்துக்குமான குரல் அப்படிங்கிறது தான். அதை சிம்பாலிக்கா சொல்லுவாங்க போல. நானே பேச முடியல, எல்லாத்துக்குமான குரல் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் இன்னொன்னு ஒரு விஷயம் நோட் பண்ணேன். என்னது? இந்த போட்டோவும் அந்த வீடியோவும் மேட்ச் ஆகுது இல்ல? ஞாபகம் இருக்கே, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ஒரு கண்டக்டரும் போலீஸும் ஏதோ பஸ்ல வாக்குவாதம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதேதான், அவங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அரசு போக்குவரத்து கழகங்களுடைய பேருந்துகள் எல்லாத்துக்குமே காவல்துறை சார்பா ஃபைன் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இனிமே இந்த இது இல்லாம நம்ம 2 பேருமே 2 துறையும் நண்பர்களா பணியாற்றும் சமாதானம் ஆகிட்டாங்க. அந்த சமாதானம் மாதிரியே இதுவும் இருக்குல்ல. அந்த போட்டோவும் இந்த போட்டோவும் பார்த்தா கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கு. நீங்க மேடையில போறாங்க, ஏதோ 2 கான்வர்சேஷனை பாக்குறீங்கன்னா அதை மீடியா நண்பர் யாரோ கேப்சர் பண்றாங்க, அந்த வீடியோவை பார்க்குறோம். இன்டர்பிரிட்டேஷன் பல பேர் பல இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாங்க. நம்முடைய கட்சியை பொறுத்தவரை இது ஒரு குடும்பம். அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை எல்லோரையும் குடும்பமாகத்தான் பார்ப்பாங்க. இதுல யாருமே ஏற்றம் இறக்கமாக நம்முடைய கட்சியில யாரும் பார்க்க போவது கிடையாது. அதனால்தான் தமிழிசை அக்கா அவர்களை இன்று இல்லத்திற்கு சென்று நான் சந்தித்து விட்டு வந்தேன். இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான தலைவராக இருந்தார், இருந்து கொண்டிருக்கின்றார், இருக்க போகின்றார். அதனால அதுல யூகத்துக்கு எந்த விதமான வேலையும் அதுல இல்லைங்க. பொதுவா அரசியல்ல முப்பெரும் விழா அப்படின்னு நடத்துவாங்க, அது சாதாரண விஷயம் தான். ஆனா கல்வித்துறை சார்பில் 50 விழா அப்படிங்கறத நடத்தியிருக்காங்க. அது எதுக்கு தெரியுமா? எதுக்கு?
அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி வந்து இந்த தேர்வுகளை பெற்றிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி சூப்பராகவே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. ஆமா, குறிப்பா முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தேர்தல் நடந்துட்டு இருக்குது, தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வரணும், இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நான் அட்டன் பண்ணக்கூடிய முதல் அரசு விழாவா இந்த விழா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய அமைச்சர் மகேஷ் அவர்களுக்கு போன் செஞ்சு தேர்தல் நடத்த விதிமுறைகள் முடிஞ்சதும் நான் கலந்துகிற முதல் அரசு விழாவாக இந்த பாராட்டு விழா தான் இருக்கணும். ஸ்கூல் எஜுகேஷனும் ஸ்போர்ட்ஸும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் தெரியும்ல? தெரியுமே, ஸ்கூல்ல கூட பிடி பீரியட், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாமே ஒண்ணா மிங்கிளாய் தான் இருக்கு. அதே மாதிரி தான் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இருக்கும்போது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிடுறது வழக்கம் தானே. அப்படி வழக்கமா இருக்கும்போது முதல்வர் மு க ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, ஆனா என்னை விட அதிகமாக கலந்துக்கிற ஒருத்தர் இருக்காரு, இந்த மேடையில் இருக்கக்கூடிய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி. அதனால இந்த முறை நான் முன்னாடியே ரிசர்வ் பண்ணிட்டேன். முன்னாடியே இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது என்னை கண்டிப்பா நீங்க கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வச்சிருக்காரு. இருக்காதா பின்ன? ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தாலே யூஸ்வலா நாங்க எங்க ஆயிருவோம், எனர்ஜெட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிப்போம், இளமை திரும்புதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த விழாவில் கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் சொல்லணும்னா, பள்ளி மாணவர்களான உங்களை பார்க்கிறப்போ எனக்கும் இளமை திரும்பி எனர்ஜி விழுந்தது. அது மட்டும் இல்ல, மாணவர்களுக்கு நிறைய அட்வைஸும் வழங்கியிருக்காரு. ஸ்கூல்னு வந்துட்டா எல்லாரும் அட்வைஸ் பண்றது வழக்கம் தானே. படிக்காமலும் பெரிய ஆகலாம்னு யாரோ 1-2 பேரை பார்த்து தவறான பாதையில் செல்லாம கல்விதான் உண்மையான பெருமையான அடையாளம்னு புரிஞ்சுக்கணும். கல்வி இருந்தா மற்ற எல்லாம் தானா வரும். நீங்க எல்லோரும் உலகை வெல்லும் ஆற்றலை பெற்று பகுத்தறிவோடு செயல்பட தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மட்டும் இல்ல, உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தனா இருந்து வாழ்த்துகிறேன். உங்கள் கனவுகள் மெய்ப்படட்டும். என்னதான் அரசு நிகழ்ச்சியா இருந்தாலும் அரசியல் பேசாமையா போயிருவாரு. ஆமா, நீட்டை பத்தியும் ஒரு சில வார்த்தைகள் வந்து குறிப்பிட்டு பேசியிருக்காரு. கண்ணு முன்னாடியே ஃபுல் ஸ்டாப் தெரியக்கூடாது, கமா தான் தெரியணும். கீப் ரன்னிங், கீப் வின்னிங், கீப் ஷைனிங், மேக் தமிழ்நாடு ப்ரவுட். கல்விதான் உங்ககிட்ட இருந்து யாராலும் திருட முடியாத ஒரே சொத்து. ஆனா அதுல கூட மோசடிகளை செய்யறத நீட் போன்ற தேர்வு முறைகளை பார்க்கணும். அதனாலதான் அதை கடுமையாக எதிர்த்து வருகிறோம். நீட் போன்ற தேர்வுகள் மோசடியானவை என்று முதல்ல சொன்னது நம்முடைய தமிழ்நாடு தான். அதை இன்னைக்கு இந்தியாவே சொல்ல தொடங்கியிருக்கு. இந்த மோசடிக்கு நிச்சயம் ஒரு நாள் முடிவு கட்டுவோம். அது எங்க பொறுப்பு. ஆமா, விக்கிரவாண்டி தொகுதியில எல்லாம் டிஃபரெண்டா வந்து நாமினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட இடிதாங்க எப்படி நாமினேஷன் பண்ண போறாரு? அவங்கள விட டிஃபரெண்டா எப்படி பண்ணலாம் அப்படின்னு உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம் என்று இருந்தது ஒரு காலம். இன்று நான் இரவும் பகலும் தூக்கமின்றி உழைக்கின்றேன் என்றால் அது யாருக்காக? மக்கள் நலனே என் நலனாக எண்ணிக்கொண்டு இருப்பதால் தான் ஓயாமல் உழைத்து ஓடாய் தேய்ந்தாலும் உங்களில் ஒருவனாக, உங்களுக்கான தலைவனாக என்னை நான் மாற்றிக்கொண்டு உழைக்கிறேன் என்பதுதானே உண்மை. அதனால்தான் மக்கள் நலமறிய ஆவலை நான் அறிந்து கொள்ள வேண்டாமா? அதற்காகத்தான் அவர்கள் தேவையறிந்து சேவை செய்வதே லட்சியமாக கொண்டு கடமையாற்றுகின்றார். ஆனால் எதிர்கட்சியில் இருப்பவர்கள் ஒருவரும் நலமில்லை என்று சொல்லும் அவர்கள் நிலையை பார்த்து நான் வருத்தப்படுகின்றேன். நலம் என்பது நம்முடன் இருக்கக்கூடிய ஒன்று. அதை வெளியில் தொலைத்துவிட்டு நான் நலம் இல்லை என்றால் நலம் எப்படி கொடைமடக்கியிடம் நலமாக இருக்கும்? அங்கிருந்து இங்கே, இங்கிருந்து அங்கே என்று கூட்டணி விட்டு கூட்டணி தாவிக்கொண்டு இருப்பவர்களிடம் எப்படி நலத்தை எதிர்பார்க்க முடியும்? குரல் வழியில் தன் குரலாக இடியின் நாவினால் சொன்ன வண்ணம் செயல் திட்ட காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் திறமையும் சிறப்பும் இடிக்கு என்றும் அடையாளம் தரும் தனி சிறப்பாகும். இப்படி மக்கள் பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு நலத்திட்டங்கள் செய்வதால் தான் நலம் இடியை தேடி வருகின்றது. பேரன்பு மிக்க தலைவன் இவனே என்று என்னை தேடி பெருங்கூட்டம் என்னிடம் கூட்டணியாக நிற்கின்றது. அப்படி இப்படி முன்னுக்கும் பின்னுக்கும் கொஞ்சம் முரண் இருந்தாலும்
அதனால் கூட்டணியில் விரிசல் விழாமல் உள்கட்சி பூசலை சரி செய்து அரணை காத்திட ஒன்று நிற்போம். ஆனால் எப்படியாவது குட்டையை குழப்பி மீன் பிடிக்க தூண்டில் போட்டு காத்து கொண்டிருக்கும் கொடைமடைக்கு எண்ணம் நிறைவேறாது. ஆக தேர்தல் ஒரு பக்கம் நெருங்க நெருங்க இடிக்கு இது போன்ற மோதல் ஒரு பக்கம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதற்கெல்லாம் இடி அஞ்சுபவனும் இல்லை, கெஞ்சுபவனும் இல்லை. வாஞ்சையுடன் களத்தில் இறங்கி வெற்றியை அவனதாக்கி கொள்ள போராடும் போராளி என்பதை உறுதியுடன் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.